2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியானது 23 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த 23 தொகுதி வேட்பாளர்களுடைய சொத்து மதிப்பின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டு அதில் டாப் 10 இடத்தில் உள்ள வேட்பாளர்களின் விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் 10வது இடத்தில் இருப்பவர் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடக்கூடிய KP ராமலிங்கம் அவர்கள். இவருடைய சொத்து மதிப்பானது 8,63,00,000 என்ற அளவில் உள்ளது. 9வது இடத்தில் இருப்பவர் கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரான VV செந்தில்நாதன். இவருடைய சொத்து மதிப்பு 11.18 கோடி என்ற அளவில் உள்ளது. அடுத்தபடியாக 8வது இடத்தை பெற்றிருப்பவர் வடசென்னை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான RC பால் கனகராஜ் அவர்கள். இவருடைய சொத்து மதிப்பு 16,84,00,000 ரூபாய்கள். 7வது இடத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் தெலுங்கானா புதுச்சேரி மாநிலங்களினுடைய முன்னாள் ஆளுநருமான தமிழிசை அவர்கள் பெற்றுள்ளார். தென்சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய தமிழிசை அவர்களுடைய சொத்து மதிப்பு 21,54,00,000 ரூபாய்கள். அடுத்ததாக 6வது இடத்தில் இருப்பவர் கிருஷ்ணகிரி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான C நரசிம்மன் அவர்கள். இவருடைய சொத்து மதிப்பு 28,29,00,000 ரூபாய்கள். 5வது இடத்தில் தமிழக சட்டமன்றத்தின் பாஜக தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்ளார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இவருடைய சொத்து மதிப்பு 31,94,00,000 ரூபாய்களாக உள்ளது. அடுத்ததாக 4வது இடத்தை பெற்றிருப்பவர் மத்திய சென்னை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான வினோஜ் P செல்வம் அவர்கள். இவருடைய சொத்து மதிப்பு 31,95,00,000 ரூபாயாக உள்ளது. 3வது இடத்தில் திருப்பூர் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான AP முருகானந்தம் அவர்கள் உள்ளார். இவருடைய சொத்து மதிப்பு 32,27,00,000 ரூபாய்கள். 2வது இடத்தில் K வசந்தராஜன் அவர்கள் உள்ளார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இவருடைய சொத்து மதிப்பானது 35,32,00,000 என்ற அளவில் உள்ளது. முதல் இடத்தில் ராதிகா சரத்குமார் அவர்கள் பெற்றுள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராதிகா அவர்களுடைய சொத்து மதிப்பானது 83,27,00,000 ரூபாய்கள் என்ற அளவில் உள்ளது. இதுவரை சொத்து மதிப்பின் அடிப்படையில் டாப் 10 இடங்களில் உள்ள பாஜக வேட்பாளர்களை பார்த்தோம். இதில் குறிப்பிடத்தகுந்த சில தகவல்களில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுடைய சொத்து விவரங்கள் குறிப்பிடத்தகுந்தது. அதில் சிவகங்கை தொகுதி நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக போட்டியிடும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவரான தேவநாதன் அவர்களுடைய சொத்து மதிப்பு 304 கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது. அதேபோல் புதிய நீதி கட்சியின் தலைவரும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய AC சண்முகம் அவர்களுடைய சொத்து மதிப்பு 152,77,00,000 ரூபாய்கள் என்ற அளவில் உள்ளது. அதேபோல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாரிவேந்தர் அவர்களினுடைய சொத்து மதிப்பானது 92,23,00,000 என்ற அளவில் உள்ளது. பாஜக வேட்பாளர்களினுடைய சொத்து மதிப்பில் பார்த்தால் ஒரே ஒரு நபரை தவிர, அதாவது திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அஸ்வத்தாமன் அவர்களை தவிர மற்றவர்களுடைய சொத்து மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மேல் என்ற அளவில் தான் உள்ளது. அஸ்வத்தாமன் அவர்களுடைய சொத்து மதிப்பு 70 லட்சம் ரூபாய்கள் என்ற அளவில் உள்ளது. நன்றி.